சீடர்களின் பாதங்களை கழுவிய இயேசு கிறிஸ்துவின் வழியில் சமத்துவ பெருவிழா திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் அல்லேலூயா பெந்தேகோஸ்தே சபையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் கிராமத்தில் உள்ள அல்லேலூயா பெந்தேகோஸ்தே திருச்சபை தலைமை போதகர் ராபின் ஜோஸ் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த திருச்சபைக்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் சென்று இயேசு கிறிஸ்துவை வழிபடுவது வழக்கமாக கொண்டுள்ளனர். மேலும் இயேசு கிறிஸ்து தம் வாழ்ந்த காலத்தில் தம் சீடர்களுக்குள்ளே யார் பெரியவன் என்கிற பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அவர்களுக்கு பாடம் புகட்ட இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்தவர்களில் யாரும் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் இல்லை என்பதை தம்முடைய சீடர்களுக்கு புரியும் வகையில் தானே சீடருடைய கால் பாதங்களை தன்னுடைய கையினால் கழுவி சமத்துவத்தை நிலைநாட்டினார். இதனை என்னை பின்பற்றுகிறவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி சென்ற வார்த்தையின்படி திருப்பாச்சூர் அல்லேலூயா பெந்தேகோஸ்தே திருச்சபையில் ஆண்டுதோறும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய சமத்துவத்தை கடைபிடிக்கும் வகையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரிலும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், மேல் ஜாதி கீழ் ஜாதி, பெரியவன் சிறியவன் என்கிற பாகுபாடு இல்லாமல் சமத்துவத்தோடு வாழும் விதமாக இன்று கால் பாதங்களை தன்னுடைய கையினால் கழுவி சமத்துவத்தை நிலைநாட்டினார். இதில் திருச்சபை தலைமை போதகர் ராபின் ஜோஸ் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெரியவர் சிறியவர் என பாகுபாடு இல்லாமல் ஒருவர் கால் பாதங்களை ஒருவர் கழுவி இயேசு கிறிஸ்து கற்பித்த சமத்துவத்தை நிலைநாட்டிய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.